1-2 வசனங்களை ஒன்று வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, இங்கே 2 பாக்கியவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எவனுடைய முதல் பகுதியில் வாசிக்கும், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2வது பகுதியில் படிக்கிறோம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே எத்தனையோ விதமான குறைகள், குற்றங்கள், தப்பிதங்கள் எல்லாம் வந்தது, ஏராளம் உண்டு. அவைகளை எல்லாம் தேவன் எண்ணி இருந்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் நம்ம ஜீவனோட இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் நம்மை அவர் மன்னித்தார். 103ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டினார், இரக்கத்தினால் முடிசூட்டினார். அந்த தேவனுக்கு நன்றியாக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது தேவனை துதியாதபடி இருக்க எப்படி முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துடைய கீழே அடுத்த வசனம் படிப்போம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. அப்போ அடக்கி வைக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை தேவ சமுத்திரம் அறிக்கை எடுக்கிற இருதயம் இருக்க வேண்டும். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதை மறைத்து வைக்கிறவன் அவன் இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இங்க நான் பார்க்கிறேன், அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் அதை தங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அவர்களுக்கு பெரிய வேதனை, பெரிய ஆபத்தாக அது முடிய ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு போராட்டம் நெருக்கம் வருகிறதா, உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருந்து கதறி அழுது நம்முடைய சூழ்நிலையை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து தேவனோடு கூட ஒப்புரவாகிற ஒரு நிலை, நம்முடைய குறைகளை அறிக்கையிடுகிற நிலை. இந்த பிரச்சனை எதனால் வந்ததென்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நிலை. அப்படியே கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்துல தேவனுடைய ஆறுதல் வந்து சேருகிறது, தேவ சமாதானம் வந்து சேருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து, வந்த வார்த்தையை வாசிங்க. இல்லம்மா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கடைசி இந்த பகுதி வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, ஆமா, கர்த்தரை நம்பி கர்த்தர் சமூகத்துல போய் இருந்து இது தன்னுடைய ஜீவியத்தின் வேதனைகளை அடக்கி வைக்காதபடி, தன்னுடைய குறைகளை அடக்கி வைக்காதபடி அவருடைய பாதபீடத்துல போய் இருந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதோ அவர்களுக்கு சமாதானம், அவர்களுக்கு ஆறுதல், அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்தார். வேத வசனத்தில் இன்னும் நாம் படிக்கும் போது 8ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து. யாருக்கு தேவன் ஆலோசனை சொல்லுவாராம்? கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்திருக்கிற, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடும் பெருமூச்சோடும் ஜெபிக்க கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் போதித்து நடத்துவாராம். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பித்து தருவேன்.
உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே துன்மார்க்கருக்கு என்ன வருக அநேக வேதனைகள் உண்டு. அந்த வார்த்தையை வாசிப்போம். 10 திரும்பவும் போதும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள், ஒன்று ரெண்டல்ல, அநேக வேதனைகள் அவனை சூழ்ந்து நிற்கிறது. அந்த வேதனையினால் கடைசியில் அவன் சஞ்சலத்தோடு பாதாளத்திலே இறங்குகிறான். துயரத்தோடும் துக்கத்தோடு ஆறுதலற்றவன் அந்த உலகத்துடன் கடந்து போகிறான். ஆனால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் நெருக்கங்களும் வருவது உண்டு. வேதவசனம் சொல்ல, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார், அவர்களை போதித்து நடத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். யாரை? நீதிமான்களை. யாரை? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த அவருடைய பாதத்திலிருந்து கண்ணீர் அடிக்கிற, அவருடைய வேதனைகளை அவருடைய சமூகத்திலே போய் அறிக்கை இடுகிற, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம வேதனையை கவலைகளை அடக்கி வைக்க கூடாது. ஆமே, கர்த்தருடைய பாதத்துல போனோம். வெள்ளிக்கிழமை நல்ல அருமையான உபவாச ஜெபம் இருக்கிறது. அது ஏனோ தான் என்று நினைத்து நம்ம சொந்த காரியங்களுக்காக ஓடுகிறோம். அந்த நாள் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருந்த நம்ம பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். வருங்காலம் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்றால் தாய் கர்த்தருடைய பாதத்திலே, தகப்பனார் தேவ சமூகத்திலே கூடி வந்திருந்து கண்ணீர் வடிக்கிற ஒரு நேரம் நிச்சயமா வேண்டும். தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட முறையிடுகிற இருதயம் வேண்டும். செம்மையான இருதயத்தாருக்காக தேவனுடைய மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் அடக்கி வைக்காதபடி நம்முடைய வேதனைகளை எல்லாம் நாம் அறிக்கையிட வேண்டும். அந்நாள் ஒரு நாள் தன் வேதனைகளை அறிக்கையிட ஆரம்பித்தாள். வாய் திறந்து கதற ஆரம்பித்தாள். அடக்கி வைத்த மட்டும் நித்தை என் கதர்ந்த நாள் என் எலும்புகள் உலர்ந்து போகிறது. அநேகருடைய இருதயம் இன்றைக்கு உலர்ந்து போகிறது. இருதயத்திலே சௌக்கியம் இல்ல, இருதயத்திலே சந்தோஷம் இல்ல, இருதயத்திலே ஆறுதல் இல்ல. ஏன்? அடக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரச்சனைகளை தங்களுக்குள்ளே அடக்கி 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 தாங்கி கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவுதான் தாங்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து கொஞ்ச நேரம் இருந்து ஆண்டவரோடு கூட நாம் ஜெபித்தால் ஆண்டவருடைய ஆறுதலை காண முடியும். தேவனுடைய ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுப்பா. கர்த்தர் நம்மோடு பேசுவா. அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கும். ஒரு மனுஷனோடு பேசுவது போல தேவன் நம்மோடு கூட பேசுவா. அவருடைய மேன்மையான வர்ணாக்குள்ள காரியங்களை, வர்ணாக்குள்ளதான வழிகளை கர்த்தர் நமக்கு கற்று தருவார். நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை இதுவே வழி, இதிலே நீ நட என்று சொல்லி அவர் நம்மை நடத்துவார். அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே கடந்து வர வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு இருதயம் தேவை. நம்முடைய வேதனைகளை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளணும். கர்த்தரை நம்புவோம். கடந்த நாட்கள் முழு ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார். கர்த்தரை செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியாக தேவ சமூகத்திலே அவருடைய சாட்சி சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்த போகிறோம். துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள், தாங்க முடியாத வேதனைகள், எத்தனை 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 விதமான வேதனைகள். அதனால் அவன் கடைசி நேரத்திலே அலறி புலம்பி சஞ்சலத்தோடு பாதாளத்தில் போய் சேருகிறான். தேவ பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக தேவனுடைய வருகையிலே நான் போய் சேர்வேன். இன்று நான் மரித்தாலும் என் நேசருடைய முகத்தை தரிசிப்பேன் என்றுள்ளதான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. அதுக்காக இந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தை சாட்சி சொல்லுவோம். தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த மாதங்கள், கடந்த காலங்கள், கடந்த நாட்கள் எவ்வளவோ எவ்வளவோ நன்மைகளை தேவன் செய்தார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.